ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுள்ளங்களே. ஓகே, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரம்யாவும் இவங்க சாண்ட்ராவும் அந்த டீ காஃபி இல்லை அப்படின்ற இஷ்யூல இருக்கனால தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட போய் ரம்யா சொல்லும்போது, கமருதீன் வந்து ஏன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசினோன்னே சாண்ட்ரா வந்து அஃபண்ட் ஆகி அவங்க கேட்குறாங்க, ஏன்பா உன்னால தானே அந்த டீ காஃபிலாம் இல்லாமல் போச்சு அப்படின்னு. நான் அன்னைக்கு டேட் அன்னைக்கே மறந்துடுவேன் அப்படின்னு கமருதீன் சொன்ன உடனே சாண்ட்ராக்கு பயங்கர வந்து கடுப்பாச்சு. தங்களுக்கு ஒன்று ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதனால அமித் கிட்ட இவர் இந்த நாரதர் வேலை பண்ணது வந்து எப்படின்னாலும் விக்ரம் தான். விக்ரமும் இவங்க ஆதிரையும் சேர்ந்து இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும், இவங்க 2 பேர் பண்ணதுனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே டீ காஃபி இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து அதை வந்து அமித் கிட்ட சொன்னாங்க. ஸோ அமித் வந்து அதை ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எல்லாரையும் வந்து கூப்பிடுறாரு, லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே அதாவது மெயினா அந்த அரோரா, ஆதிரை, பார்வதி கமருதீன் எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வியானா இவங்க எல்லாம் வந்து லேட்டா வருது மேக்கப் பண்றோன்ட்டு அவ்வளவு கெஞ்சுறாரு அமித். உண்மையில ரொம்ப ஜென்டிலா அப்படி கெஞ்சுற அளவுக்கு தலை இருக்கவே கூடாது. பட் அவர் வந்து எந்த ஒரு சாதாரண நல்ல நேச்சர்ல அமித் கொஞ்சம் அம்மஞ்சி மாதிரி தான். ஆனா இப்ப கொஞ்சம் நல்லா வந்து வெளியில வர ஆரம்பிக்கிறாரு இவங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு. ஸோ அதனால அவர் வந்து கெஞ்சிட்டு தான் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அவ்வளோ திமிர் பண்ணி தான் வந்துச்சுங்க எல்லாமே. அப்புறம் வந்து ஆளாளுக்கு ஒரு கருத்து வைக்கிறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு 2 பேரும் பேசக்கூடாது அப்படின்னு. அப்பா அதுக்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச ஆரம்பிச்சிச்சு பார்வதி. யாரையுமே பேச விடாம பேசிட்டே இருந்தது. அப்படியே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து அப்புறம் லைட்டா ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து அரோரா தான் போடுறாங்க, இந்த மாதிரி வேலைங்களை செய்ய சொல்லலாம் நம்மளோட அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அமித் அதே பிடிச்சிக்கிட்டு அப்ப நீங்க எல்லார் வீட்டு வேலையும் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு இவங்க வந்து செட்டில் ஆயிட்டா. உடனே பார்வதி கொஞ்ச நேரம் பேசிட்டு ஓகே நம்ம எல்லா வேலையும் நம்மளே செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பேசவே கூடாதுன்றதுக்கு அது பரவாயில்ல. ஆனா கமருதீனுக்கு அப்படி கிடையாது, பேசாம இருக்கலாமே என்ன இப்ப அதனால அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நின்றாரு. உடனே பார்வதி அப்பவே வந்து லாஸ்ட் ஆயிட்டாங்க. அப்போ உனக்கு வந்து என்னன்னா பேசாம இருந்துருவேன் என்னோட, ஏன்னா பார்வதி எல்லாம் கமருதீனோட பேசாம இருக்க முடியாது. 2மே பண்றது கேவலமான கண்டென்ட் தான். அதுல வந்து லவ் ரொம்ப அப்படியே ஜென்யூனா பண்ற மாதிரி பார்வதி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே வந்த புதுசுல எனக்கு நான் ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்றவ, எனக்கு வெளியில ஆள் இருக்குன்றது அவங்க சொன்னாங்க தான். அரோரா சொன்ன சும்மா சொல்லல. 24/7 பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். வந்த புதுசுல பார்வதி சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே இப்போ ஒரு லவ் ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதுல வந்து கண்டென்ட் வேற சொல்லுது. இப்ப நம்ம 2 பேரும் பேசாம எல்லா வேலையும் செஞ்சோம்னா நமக்கு இன்னும் நல்ல பேர் தான் கிடைக்கும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்லிட்டே இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா வேற இந்த வியானாவோட விஷயத்தை வச்சு வியானாவும் சாண்ட்ராவும் மைக் இல்லாம வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பேசினாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு பேசிட்டு இருந்தது. சுபிக்ஷா வந்து நல்லா பாய்சன் வேலை அங்கங்க பண்ணிட்டு இருக்கு. இந்த டைம் கேப்ல வந்து இவர் கடைசியில எல்லார் வேலையும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இந்த பிக் பாஸ் வந்து ஆதிரையை கூப்பிட்டு எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் இருக்கிற விஷயத்த வந்து கேஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு இவங்க அப்படியே ரொம்ப ஃபீலிங்கா சீன் எல்லாம் போட்டு ஆதிரை பண்றாங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லா கல்லூரி மங்கி வேலையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக போயிட்டு இருக்கு இப்போதைய நிலவரம். ஆக்சுவலா பார்வதிக்கு கமருதீனோட பேசாம இருக்க முடியாது, அதுவும் அடல்ட் கண்டென்ட் பேசாம இருக்க முடியாது. மைக்கை இந்தமாவே கழட்டி போட்டு மைக்கை மறைச்சி பண்றது எல்லாமே கமருதீன் பேரை கெட்ட பேர் பண்றதுதான் பண்ணிட்டு இருக்கா. அது தெரியாம விக்ரம் வேற இதை ஜாலி டாஸ்கா கொண்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்றாரு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குற எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் நன்றிகள் பல. சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.